Savita. In before classes we completed permutations. Permutations na enna types of permutations, ring permutation, circular permutation, line permutation, ring nalu circular permutation nalu same da. Some formulas ellame paathom. Chela important 2 mark questions we completed in exercise 2.3. In today's class we are going to discuss about a combination. Combination is a different selection of words. அது ஒரு 4 terms இருக்குன்னா அதை எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், different waysல செலக்ட் பண்ணலாம். But repetition is not allowed. That is known as a combination. For example, A, B, C, D இருக்குன்னு வச்சுக்கோம். First AB, அடுத்தது AC, AD, அடுத்து எப்படி சூஸ் பண்ணலாம்? BC, BD, அடுத்தது CD, அடுத்தது இந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். டோட்டல் 6 terms கிடைக்கும். இப்போ பாருங்க, இதுக்கு நான் AB க்கு பதிலா BA, CA இந்த மாதிரி நான் எழுத கூடாது. இப்போ நான் AB எழுதிக்கலாம் மிஸ். அடுத்த டேர்ம் வந்து BA, AC, சரி CA இந்த மாதிரி எழுதலாமான்னு கேட்டா எழுத கூடாது. Different way of selection, but repetition is not allowed. இங்க வந்து இது repeated things தான். AB யும் BA வும் same terms தான். அப்ப AB already வந்துருச்சு, so BA வரக்கூடாது. So it is the combination. ரெண்டுக்கு difference புரியுதா? permutationல repetition வந்துச்சு. இப்போ 8P 6 அப்படி பார்த்தோம். repetition is allowed in permutations, but repetition is not allowed in combination. So definition பார்த்தோம். அங்க NPR உள்ள ஃபார்முலா என்ன பார்த்தோம்? n factorial divided by n minus r factorial பார்த்தோம். இங்க combination c-ங்கற லெட்டரால டினோட் பண்ணுவோம். So n c r is equal to n factorial by r factorial into n minus r factorial. So the formula for NCR is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இப்போ 5c3 கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. 5c3 இதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? n is equal to 5, r is equal to 3. So 5 factorial divided by 3 factorial into 5 minus 3 factorial. So answer 5 factorial divided by 3 factorial into 2 factorial. இதையும் நேத்து factorial எப்படி டிவைட் பண்றதுன்னு பார்த்தோம். 5 into 4 into 3 factorial divided by 3 factorial into 2 factorial. 2 factorial ஓட வேல்யூ 2 தான். 3 factorial cancel. 1 2s are 2. So answer is 10. So the 5c3 ஓட வேல்யூ 10. So டோட்டலா 10 waysல நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 2.25 பாருங்க. Find 8c2. நம்ம P ல பாருங்க. 8P2 னா எப்படி எழுதலாம்? 8 into 7 பார்த்தோம். அப்படிதானே? அதே இது காம்பினேஷனுக்கு எப்படி எழுதுவோம் அப்படினா 8 into 7 divided by 1 into 2 ன்னு எழுதணும். டிவைட்லயும் ஒரு டேர்ம் எழுதணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? So 1 2s are 2, 4 2s are 8, 7 4s are 28 ways இருக்கும். So அப்ப 8c2 is equal to 28. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சதா? 8p2 ஆ இருந்தா 8 into 7, 8c2 ஆ இருந்தா 8 into 7 divided by 1 into 2. அதே மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படி நம்ம பெர்முடேஷன்ல கண்டிஷன்ஸ் பார்த்தோமோ இங்கேயும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. nc0 is equal to ncn is equal to 1. ரெண்டு டேர்ம் nc0 ஆ இருந்தாலும் சரி ncn ஆ இருந்தாலும் சரி 1 தான். ஃபார் எக்ஸாம்பிள் 5c0 ஓட வேல்யூ 1 தான். 5c5 ஓட வேல்யூ 1 தான். அடுத்த டேர்ம் nc1 is equal to n. அப்போ 5c1 ஓட வேல்யூ 5. இதெல்லாம் எதுக்காக நான் சைடுல கொடுக்கிறேன் அப்படினா இதை யூஸ் பண்ணி அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம பார்ப்போம். அடுத்து nc2 க்கு n into n minus
இப்போ என்னோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்? NCX is equal to NCY means x equal to y or x plus y is equal to n ன்னு பார்த்தோம். இப்போ n வேல்யூ தெரிஞ்சிச்சுனா 12c என்னோட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இத கம்பேர் பண்ணுங்க. NC4 is equal to NC6. So x equal to 4, y is equal to 6. Therefore n is equal to x plus y. So 4 plus 6. So n value 10. n value 10 கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன தேவை? So 12c n is equal to 12c 10. 12c 10. இந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த காம்பினேஷன்ல இங்க பெரிய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? 12c 2. 12 10 போனா 2. அப்ப 12c 2 ன்னு வெச்சிடலாம். இதே எப்படி எழுதலாம்? 12 into 11 by 1 into 2. 1 2s are 2, 6 2s are. அப்ப 6 into 11 is equal to 66. So 12c 10 ஓட வேல்யூ 66. இந்த மாதிரி தான் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்த டர்ம் NC 2.27. எக்ஸாம்பிள் 2.27 NPR is equal to 720. NCR is equal to 120. Find R. NPR ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, NCR ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பெர்முடேஷனையும் காம்பினேஷனையும் கனெக்ட் பண்ணி NCR is equal to NPR by R factorial னு பார்த்தோம். இப்போ இதுல R ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. மத்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. NCR வந்து 120 is equal to 720 divided by R factorial. இதை இங்க கொண்டு வாங்க. So R factorial is equal to 720 by 120. 0 0 cancel. R factorial ஓட வேல்யூ இதை cancel. R factorial is equal to 6. இங்க factorial இருக்கு. நமக்கு தேவை R ஓட வேல்யூ தான். அப்ப இதையும் சேஞ்ச் பண்ணனும். நமக்கு நான் ஏற்கனவே வேல்யூ சொன்னேன். 1 factorial is equal to 1. 2 factorial ஓட வேல்யூ 2. 3 factorial ஓட வேல்யூ 6. அப்ப இந்த 6 க்கு பதிலா நான் என்ன எழுதிக்க போறேன் அப்படினா 3 factorial எழுத போறேன். factorial ரெண்டு சைடுமே கேன்சல். So R is equal to 3. So இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चंस தான். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.28. எக்ஸாம்பிள் 2.28 பாருங்க. 15C3R 15CR is equal to ரெண்டு 2 மார்க் क्वेश्चंस மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு இதுல இருக்கிற காம்பினேஷன்ல இருக்கிற 5 மார்க் क्वेश्चंस நெக்ஸ்ட் கிளாसेसல டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எக்ஸாம்பிள் 2.27 sorry 28. If 15C3R is equal to 15CR plus 3, find R. இப்போ நம்ம ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணோம். அதே கண்டிஷன் தான். என்ன சொல்லுவோம்? NCX is equal to NCY ஆ இருந்துச்சு அப்படினா n is equal to x plus y. இப்போ
கிளாஸில் காம்பினேஷனாக என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ வி கம்ப்ளீட்டட் இன் டுடேஸ் கிளாஸ். ஹோம்ஒர்க்கை மட்டும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 2.4 எடுத்துக்கோங்க. 2.4 பேஜ் நம்பர் 64 இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க்கை மட்டும் மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க.